வணக்கம். நகர்த்தார் சமூகத்தை சேர்ந்த பழ கருப்பையா. ரொம்ப ரொம்ப காலமா அவர் அரசியல்ல இருக்காரு. ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் ஆம், காங்கிரஸ்ல தான் இருந்தாரு. அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது இந்த சட்டசபையில முதல் அறிக்கை வந்திருக்கு. இந்த அறிக்கையோட பிளஸ் மைனஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உதயநிதி என்ன சொல்லுகிறார் என்றால், மேகதாது புதிய அணை கட்டப்படுகின்ற நிலை. இதற்கு திமுக என்ன நிலைப்பாடு எடுத்ததாக சொல்கிறது என்றால், புதிய தீர்ப்பாயம், புதிய ட்ரிபியூனல் நியமிக்க வேண்டும் என்ற சரத்து இந்த சட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும், தீர்மானத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார். இதை சொன்ன உதயநிதிக்கும் என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாது. இதை இந்த சரத்தை சேர்த்து கொண்ட விஜய்க்கும் இது என்ன என்று தெரியாது. நான் சொல்கிறேன், புதிய தீர்ப்பாயம் என்பது ஒரு ட்ரிபியூனல். காவிரிக்கு ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு பல ஆண்டுகள் நடந்திருக்கிறது. தீர்ப்பாயம் என்பது நீதிமன்றம், நதிநீர் பிரச்சனைகளுக்காக ஏற்பட்ட சிறப்பு நீதிமன்றம். அது பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து பிறகு அந்த குழு, அந்த நீதிபதிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து கடைசியாக ஜெயலலிதா காலத்தில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த காவிரியில் ஓடுகின்ற மொத்த நீர் இவ்வளவு. அதில் கண்ணம்பாடி மற்ற கபினி போன்ற நீங்கள் அணைகளில் தேக்குகின்ற நீர் இவ்வளவு. இதுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எவ்வளவு நீர் பயன்படுத்த வேண்டும், தமிழ்நாடு எவ்வளவு நீர் பயன்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பாயத்தால் இறுதி தீர்ப்பு சொல்லப்பட்டது. இனிமேல் அந்த காவிரியை பொறுத்து புதிய அணை கட்டுவதோ அந்த தண்ணீரை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ இனிமேல் யாருக்கும் உரிமை இல்லை. அது தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. ஆகவே எவ்வளவு 170 180 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னதே நமக்கு ரொம்ப குறைவானது என்று நாம் அந்த காலத்தில் கருதி இருந்தாலும் 40 காலமெல்லாம் பேசிக்கொண்டே என்ன செய்வது என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொண்டோம். எவ்வளவு நீர் கொடுக்க வேண்டும் என்பது முடிவு சொல்லப்பட்டு விட்ட பிறகு அந்த மாதங்களின்படி அது கொடுக்க வேண்டும். பஞ்ச காலத்தில் எவ்வளவு, வளமான காலத்தில் எவ்வளவு, எல்லாமே அதில் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய அணை கட்டினால் தண்ணீரை தேக்குவான். நான் பெங்களூருக்கு பயன்படுத்துகிறேன் என்று புதிய விளைநிலங்களை உண்டு செய்வான். பெங்களூருக்கெல்லாம் எடுப்பது உன்னுடைய தண்ணீரில் எடுத்துக்கொள். இனிமேல் அந்த தண்ணீரில் ஒரு டிஎம்சி நீ கூட்டவும் முடியாது, எங்களுக்கு ஒரு டிஎம்சியை குறைக்கவும் முடியாது. ஆகவே நாங்கள் அதை எதிர்க்கிறோம். இதற்கு புதிய தீர்ப்பாயம் வேண்டுமென்றால் மறுபடியும் தொடக்கத்திலிருந்து இந்த வழக்கு நடக்குமா என்று கேட்கிறேன். நான் இதை யோசனை செய்துதான் இந்த திமுக சொல்லுகிறதா, உதயநிதி சொல்லுகிறார். உதயநிதிக்கும் எதுவும் விளங்காது, நம்முடைய விஜய்க்கும் எதுவும் விளங்காது. ரெண்டு விளங்காதவர்கள் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் வந்திருக்கிறார்கள். இதை எதிர்த்திருக்கிறார் எடப்பாடி. நீதிமன்ற அவமதிப்புக்கு போய் மறுபடியும் அதை நாம் சீர் செய்ய வேண்டுமே தவிர இன்னொரு புதிய நீதியை தேடி, இன்னொரு புதிய தீர்வை தேடி, இன்னொரு புதிய ஆய்வை தேடி நாம் போகக்கூடாது. இது காலமெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். எந்த காலத்திலும் நமக்கு எதுவும் நடக்காது. அதுவரையிலும் என்ன செய்வது என்ற கேள்வி வந்துவிடும். பழைய தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைத்து விட்டு புதிய தீர்ப்பாயம் போகுமா? மேகதாதுவுக்கு மட்டும் தனி தீர்ப்பாயம் எதற்கு? மேகதாது என்றே கட்டுவேன் என்று சொல்வான், நாளைக்கு காகதாதுவை கட்டுகிறேன் என்று சொல்வான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்ப்பாயம் வைத்துக் கொண்டே இருப்பதா? இங்கே வா, நீ அணை கட்டுவது அணை கட்டாதது இதெல்லாம் எங்களுக்கு உள்ள நீரின் அளவு இவ்வளவு. இந்த தண்ணீரை நீ எந்த புதிய அணையும் கட்டி தடுக்க முடியாது. நீ எங்களுடைய எல்லையில் அந்த மேகதாது அணையை கட்டுவது எங்களுக்கு வருகின்ற நீரின் வரத்தை குறைப்பதற்காக. இனிமேல் புதிய தீர்ப்பாயங்களுக்கெல்லாம் போய்கொண்டே இருந்தால் நாம் சட்டமன்றங்களில் தவிர, நீதிமன்றங்களில் தவிர நாம் வாழவே முடியாது. இனிமேல் ஒரே ஒரு போராட்டம் தான். சொன்னபடி தீர்ப்பை சொன்ன மாதங்களில் கொடு. இவருக்கு எதுவும் தெரியாது. அதிகாரி சொன்னாலும் ஆமாம் என்று சொல்லுவார், உதயநிதி சொன்னாலும் ஆமாம் என்று சொல்லுவார். எதையும் சிந்தித்து பார்த்து அதற்கு என்ன தீர்வு என்று சிந்திக்கின்ற பாங்கு நம்முடைய முதலமைச்சருக்கு இல்லை. முன்பு அயோக்கியர்கள் ஆண்டார்கள், இப்பொழுது பேதமையானவர்கள், பேதைகள் ஆளுகிறார்கள். இட் இஸ் அ ஃபூலிஷ் கவர்மெண்ட். அதனால்தான் இந்த மாதிரி இதையெல்லாம் ஒரு நொடி பொழுது தீர்மானித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கிறார் எடப்பாடியை தவிர. இனிமேல் புதிய அணை கட்டுவதற்கு திட்ட வரைவை கொடு என்று கேட்பதற்கு நீராணையத்திற்கு உரிமை இல்லை. இது முடிவானது, உங்காலத்திற்கும் என் காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் முடிவானது. இதை மாற்றம் செய்வது, இன்னொரு புதிய தீர்ப்பாயம் போடு என்று மறுபடியும் வழக்கை தோண்டி எடுத்து, பிணத்தை தோண்டி எடுத்து மடியில வைத்துக் கொண்டு அதுக்கு அலங்காரம் செய்வது என்பதெல்லாம் தேவையில்லாத வேலை. எதிர்கட்சி தலைவரும் பார்த்து படிக்கிறார், ஆளுங்கட்சி தலைவரும் பார்த்து படிக்கிறார். ரெண்டு பேருக்கும் எந்த ஒன்றின் பிரச்சனையினுடைய ஆழ நிலத்திற்கு போகின்ற பழக்கம் கிடையாது. ஆகவே இந்த முட்டாள்கள் நடக்கிறது. இதை எடப்பாடி எதிர்த்து மகிழ்ச்சியோடு வரவேற்க. குமார் ஒரு ஒன்னா நம்பர் ஒரு ஸ்கவுண்டர், எதற்கும் கட்டுப்பட மாட்டான் அந்த ஆள். அவன் விஜயை ஒன்றும் புரியாதவன் என்று சொல்லியிருக்கிறான். பக்கத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சரை இன்னொரு முதலமைச்சர் பேசுகின்ற விதம் இது. சட்டத்துக்கு கட்டுப்படுத்தான் அவன். தீர்ப்பாயம் வேண்டும் என்று
உதயநிதி சொன்னது அது என்று வள்ளுவர் பயன்படுத்திய வார்த்தையை சொல்கிறேன், ஃபூலிஷ்னஸ். பேதமையானது என்று நான் சொல்வதனுடைய பொருள் ஃபூலிஷ்னஸ். விஜய்க்கு எப்பொழுதுமே யாரையாவது மகிழ்த்து கொண்டே இருப்பதால் பழக்கம். விவகாரம் வேண்டாம், விவகாரத்தை கண்டால் அஞ்சு ஓடுகிறவர். தமிழ்நாடு காவிரி நாகரிகம், அது பொதைபொழிக்கு போகாது. எப்பாடி ஒரு ஆளாவது இந்த அளவுக்கு யோசனையோடு நின்று இது தவறானது, இதை செய்த மிகச்சிறந்த அறிவார்ந்த செயல்களில் இது ஒன்று. இல்லை, பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்தியது என்பது சரியான செயல். பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்தியது என்பது வரவேற்கத்தக்க விஜய் அரசினுடைய சிறந்த செயல். பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் குழு அமைத்து போய் பார்த்திருக்கிறார்கள். இந்த ஓய்வு பெற்றவனுக்கெல்லாம் வேறு வேலை இல்லாமல் அவன் பேசாமல் தாயம் ஆடிக்கொண்டிருக்கலாம், இல்லைன்னா மண்ணாங்குழி ஆடிக்கொண்டிருக்கலாம். அதை விட்டு பெரிய அறிக்கை தயாரித்து கொண்டு போய் விஜயிடம் கொடுத்துருக்கிறான். விஜய்க்கு எப்பவும் ஒன்றும் புரியாது. ஆள் இங்கிட்டு ஒருத்தன் அங்கிட்டு ஒருவன் இழுத்தா டக்கப் ஃபார் போல் ஆகிவிட்டால் ரொம்ப தடுமாறி விடுவார். பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்தியது சரியானது. ஏனென்றால் நஞ்சை நிலங்களின் மீது விமான நிலையங்கள் எங்களுக்கு தேவையில்லை. அந்த வளர்ச்சி உன்னை போல பணக்காரனுக்கு தான் வேண்டும். 4000 ஏக்கர் நஞ்சை நிலத்தை அழித்து, 80 ஏரிகளை அழித்து, 28 கிராமங்களை அழித்து என்ன நீ விமான ஓடுதளம் கட்டுகிறாய்? வேறு கலத்து நிலம் கிடையாதா? அவர்கள் அயோக்கியர்கள் சுற்றி இடங்களை வாங்கி வைத்துக் கொண்டு, முன்னாலேயே இடங்களை வாங்கி வைத்துக் கொண்டு, இங்கேதான் நாம் விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுக்க போகிறோம் என்ற அடிப்படையில் வாங்கி வைத்துக் கொண்டு 1க்கு 100 விற்பதற்கு செய்த ஏற்பாடு என்று நீயே போய் பேசினாய். நீ செய்த அறிவான செயல்களில் இது ஒன்று என்று ஏற்றுக்கொள்கிறேன். ரொம்ப அபூர்வமாக அறிவான செயல்களை உங்களுடைய அரசு செய்யும். நஞ்சை நிலங்களின் மீது எந்த முன்னேற்றமும் எங்களுக்கு வர வேண்டியதில்லை. அதனாலே தான் தஞ்சாவூரிலே எந்த ஒன்றையும் தோண்டக்கூடாது என்று வைத்திருக்கிறோம்னா, சேலம் 8 வழி பாதையை ஏன் நாம் தடுத்தோம்? விளைநிலங்களை பூராவும் அழித்து, அது நெஞ்ச நிலங்களை அழித்து என்னடா 8 வழி பாதை கட்டுகிறாய்? இன்றைய புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எத்தனையோ புதிய மாறுதல்கள் தேவை. அது போய் கரெக்ட் நிலங்களை கட்டு. 100,000 தரிசு நிலங்கள் கிடக்கின்றன, தேவையில்லாத நிலங்கள் கிடக்கின்றன, அங்கே போய் கட்டு. 4000 ஏக்கர் நஞ்ச நிலத்தை அழிப்பது, 80 ஏரிகளை உருவாக்குவதற்கு சோழர் காலத்திலிருந்து முயற்சி நடந்திருக்கிறது. வாட்டம் பார்த்து தண்ணீரை கொண்டு வந்து ஏரிகளாக்கி நஞ்ச நிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய சொந்த மக்கள், நம்முடைய ரத்தத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய நாட்டை விட்டு, நம்முடைய ஆட்சியின் காரணமாக, நம்முடைய ஆட்சியில் எடுக்கப்பட்ட முடிவை எதிர்த்து அவர்கள் இன்னொரு நாட்டை நோக்கி போகிறார்கள் என்று சொன்னால் சிந்திக்க அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியவில்லையே. அதனால தான் தெளிவில் இருக்கிறாய் நீ. இதை சீர்திருத்தம் என்ன என்றால், ஆஸ்திரேலியாவிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து, இலங்கையிலிருந்து புதிய சரக்குகள் எல்லாம் வருவிக்கப்படுமா. உலகத்தின் உயர்தரமான ஒயின்கள், விஸ்கிகள், பிராந்திகள் எல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் உள்ள மேட்டுக்குடி மக்களுக்கு கிடைக்கும். பள்ளக்குடி மக்கள் எல்லாம் கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு விட்டு கண்ணிழப்பார்கள், உயிரிழப்பார்கள். அவர் தான் சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய அரசு செய்கின்ற காரியத்தில் 10க்கு 8 முட்டாள்தனமாக இருக்கும். இது என்ன சீர்திருத்தம்? உனக்கு எதிலும் புதிதாக செய்ய தெரியாது. 1000 ஆண்டு 2000 ஆண்டு தமிழன் கல்லிலே பழகினான், குடியிலே பழகினான். 37 அதை ஒழித்தார் அவர். அதுக்கு எவ்வளவு மன வலிமை வேண்டும், எவ்வளவு அறிவு வேண்டும், எவ்வளவு நுட்பம் வேண்டும், எதிர்ப்பை தாங்குகிற வல்லமை வேண்டும். வெறுமனை ஒழித்தால் வருமானத்திற்கு என்ன செய்வது என்ற கேள்விக்கு விற்பனை வரியை கொண்டு வந்தார். முதலாக விற்பனை வரியை 1 ரூபாய்க்கு 1 காசு என்று கொண்டு வந்தார் அவர் தான். அதுதான் பின்னால் இவர்களெல்லாம் சேல்ஸ் டாக்ஸ் என்று வைத்துக்கொண்டு அதை வைத்து தான் நாட்டை நடத்தினார்கள். பிறகு சேல்ஸ் டாக்ஸையும் வைத்துக் கொண்டார்கள், கள்ளுக்கடையும் வைத்துக் கொண்டார்கள். நீ என்ன மாற்றம் செய்திருக்கிற? லஞ்சத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லுகிறாய், தொடங்கி இருக்கிறாய், எவ்வளவு ஒழிக்கிறாய் என்பது பார்ப்போம். அதை நீ செய்து முடித்தால் அது மாபெரும் புரட்சி தான். நான் கால்பந்தாட்டக்காரர்கள் ஒரு நடிகை பெறுகிற செல்வாக்கை நாட்டில் அறிஞன் பெறுவதில்லை. இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்கள். இல்லாவிட்டால் சினிமாக்காரனெல்லாம் ஆட்சிக்கு வந்து விடுவானா?